பிரீதா ட்ரிங்க் பண்றா. நம்ம மானத்தை கப்பல் ஏத்திடுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏதோ டிராமா போடுறா. எனக்கு என்ன தோணுதுன்னா பிரீதா டிராமா போட்டு போட்டு பழகிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா வேண்டான்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் பண்ணிருக்கவே தேவையில்ல. இப்ப பாத்தீங்களா? இந்த பிரீதாவுக்கு என்னாச்சு? பிரீதா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாளே. அவ பிரீதாவே இல்ல. ஐ மீன் அதைத்தான் சொல்றேன். பிரீதா இப்படி. பிரீதாவுக்கு என்னாச்சு? அவ ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறா? இவ வீட்ல இருந்த வரைக்கும் பாட்டி ஜானகி கூட காப் சிறப்பை தொட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே இப்படி குடிக்கிறா. ஏன் பொண்ணா இப்படி? இல்ல, இவ பிரீதாவே இருக்க முடியாது. இவ என்ன பண்றா? ஓ காட், இந்த பிரீதா ட்ரிங்க் பண்றா. இவ ட்ரிங்க் பண்ணுவான்னு கூட எனக்கு தெரியாது. இவ மறுபடியும் புது டிராமாவை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த குடும்பத்தோட மரியாதைய எப்படியாவது மண்ணோட மண்ணா ஆக்கணும்னு நினைக்கிறா போல இருக்க. இப்பவே போய் அவளை வேகமா அரையணும் போல இருக்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாலும் பாத்துக்கலாம். ப்ளீஸ் ஸ்டாப். இன்னைக்கு இது வேண்டாம். இத்தனை நாளா நம்ம எந்த விஷயத்த மறைச்சோமோ அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது. எல்லாரும் இருக்காங்க. பிரீதா நீ அது அது வந்து அது அதான் ஆற்றால் பிரீதா இந்த வீட்டு மருமக தானே. லூத்ரா குடும்பத்தோட மான பிரச்சனை. ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ண சொன்னேன். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் ரெமோனா. நான் இப்பவே போய் அவகிட்ட பேசுறேன். இங்க பாருங்க சரளா, நீங்க உங்களோட பொண்ணை ரொம்ப பண்பை வளர்த்திருக்கேன்னு சொல்லுவீங்கல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க எப்ப பிரீதாவை பத்தி பேசுறோமோ அப்ப எல்லாம் அவளை பண்போடு தான் ஒப்பிட்டு பேசுவோம். இதோ இப்படிதான் உங்க பொண்ணை நீங்க பண்பை வளர்த்திருக்கீங்களா? சரளா, இன்னி வரைக்கும் பிரீதா எங்க வீட்ல என்னென்னலாம் செஞ்சிருக்கான்னு உங்களுக்கே தெரியும்ல. அப்படி இருந்தும் கூட நாங்க அவளை எதுவும் சொல்லல. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ரிசப்ஷனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பிரீதா கிட்ட சொன்னேன். அவகிட்ட பொறுமையா எடுத்து சொன்னேன். பிரீதா தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் இன்னைக்கு பண்ணாதன்னு சொன்னேன். அவளும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னா. ஆனா நான் இதை பிரீதா கிட்ட எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் என்னைக்காவது பிரீதா எல்லார் முன்னாடியும் எங்களை தலைகுனிய வைக்காம இருந்திருக்கலாம்ல. சரளா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. பிரீதா என்னை வரைக்கும் இப்படி பண்ணதே இல்ல. திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சு? இங்க பாருங்க, அது பிரீதாவே இல்ல. அது நிச்சயம் பிரீதாவா இருக்க முடியாது. என் மனசு சொல்லுது இவ என்னோட பொண்ணே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நான் உண்மையை தான் சொல்றேன். இவ என் பொண்ணா இருக்க முடியாது. இவ பிரீதாவே இல்ல. ஏதோ தப்பு நடந்திருக்கு. நிச்சயமா சொல்றேன், இது என்னோட பொண்ணே இல்ல, பிரீதா இல்ல. சரளா, உங்களால எப்படி இப்படி சொல்ல முடியுது? பிரீதா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காளோ அதை நம்ம கண்ணுக்கு நேரா பாத்துட்டு இருக்கோம்ல. உண்மை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. இத பார்த்து கூடவா நீங்க எப்படி பேசுறீங்க? நான் தான் கரண் மஹிரா. இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா எனக்கு தான். நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க ப்ளீஸ். குடிங்க, இந்தாங்க, என்ஜாய்.
எல்லாரும் பாருங்க, நான் தான் கரணோட வைஃப். அதோட இந்த குடும்பத்தோட புது மருமகள். இவ போய் சொல்றா. இவ என்னோட வைஃபே இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேனே, இது என் பொண்ணு பிரீத்தாவே இல்ல. இவ இந்த வீட்ல இருக்கான்னு சொன்ன என்னோட பிரீத்தா எங்க? என் பொண்ணு எங்க? பிரீத்தா எங்க? எங்க போனா? அவ எங்க போறான்னு உனக்கு தெரியும்ல, உண்மையை சொல்லு. என் பிரீத்தா எங்க? நீங்க எல்லாரும் நியூஸ் படிச்சீங்கல்ல? நியூஸ் பேப்பர்ல எல்லா இடத்துலயுமே ஹெட்லைன்ஸ்ல இருந்தது, கரணுக்கும் மஹிராக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? சோ அந்த அந்த மஹிரா நான் தான். அதோட எனக்கும் கரணுக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. வணக்கம், நான் தான் மிஸ்ஸஸ் கரண் மஹிரா. அதோட இவங்க ஏதோ பேசுறாங்களே, எந்த பொண்ணை பத்தி பேசுறாங்களோ அவ ரொம்ப பெரிய துரோகி, சரியான ஏமாத்துக்காரி. நாங்க அவளை அரெஸ்ட் பண்ண வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். நீங்க என்ன ரெக்கார்ட் பண்றீங்க? ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்களும் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் போய் சாப்பிடுங்க. சாப்பாடு அங்க இருக்கு, போங்க ப்ளீஸ் போய் சாப்பிடுங்க. போங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எவ்ரிபடி ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க வாங்க கிரீஷ். ப்ளீஸ் எல்லாரும் போய் சாப்பிடுங்க ப்ளீஸ். நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்லையா? தேங்க் காட், உனக்கு நினைவு திரும்பிடுச்சு. டாக்டர் டாக்டர், நான் எங்க இருக்கேன்? இது எந்த ஹாஸ்பிட்டல்? இது எந்த ஏரியா? 3rd Street 7th Avenue கேம்ப் ரோட்ல இருக்க. பிரீதா அக்காக்கு மம்மி. நீ என்ன பண்ற? நான் இப்ப போணும், நான் கிளம்பணும். நீ இப்ப போக கூடாது. நீ அந்த கண்டிஷன்ல இல்ல, நீ போக கூடாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் சொல்றது கேளு. ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன், நான் போறேன். என்ன விடுங்க. நான் சொல்றது கேளு, போகாத. அண்ணா, கல்யாண மாலை ரெடி. என் கழுத்துல போட்டுறியா? ஐயர் கிட்ட கொடுப்பாத. பண்டிதரே, ஏய் போய் தட்டு கொண்டு வா, போ. இதோ கொண்டு வர அண்ணே. இங்க பாருங்க பண்டிதரே, மாலை. மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க. சரிண்ணா, நான் போய் கூட்டிட்டு வரேன். இரு, ஏன் அண்ணன், நான் தான் கூட்டிட்டு வருவேன். பிரீதா அண்ணி, நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, எல்லாமே நல்லதுக்கு தான். இது எப்படி உண்மைங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, எங்க அண்ணனுக்கு முதல் கல்யாணம் நடந்தப்போ என்னால இங்க வர முடியல. அதான் இந்த கல்யாணம் நடக்கல. ஆனா இப்போ என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் இங்க இருக்கேன், அதுவும் என் அண்ணன் கூட. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த மேல இருக்கிறவன் எனக்கு எப்பயோ சொல்லிட்டாரு, எங்க அண்ணன் தம்பி லைஃப்ல என்னைக்காவது ஒரு பெரிய விஷயம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ப நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்கிட்டா அப்பதான் எல்லா வேலையும் நடக்கும். அதனாலதான் நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னாவே இருந்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இன்னைக்கு அண்ணனுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். அவருக்கு கல்யாணமாக போகுது, அது உங்களோட. நானும் இங்கதான் இருக்கேன், என் அண்ணனோட. பிரீதானி, எந்த பிரயோஜனமும் இல்ல. அங்க கரணோட வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கோமோன்னு தெரியலையே. எல்லாருமே என்ன யோசிப்பாங்க? எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்குமா? எந்த பொண்ணு அந்த வீட்டுல மருமகளை சுத்திக்கிட்டு இருக்காளோ அவ நான் கிடையாது, மஹிரா. இது எங்க வீடு மைரா, இது எங்க வீடு, அவர் ஹோம். சர்ப்ரைஸ் பிடிக்கலையா? இந்த Dress பிரீத்தாவோட Dress தானே? அவ Dress நீ எதுக்கு போட்டுட்டு இருக்க? நீ எதுக்கு அவ Dress போட்டுட்டு இருக்க சொல்லு. நீங்க என்கிட்ட இப்படி பேசக்கூடாது. I don't like
இட். ஐ ஆல்சோ டோன்ட் லைக் இட். மைரா அவங்க பெரியவங்க, அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. வேர் இஸ் பிரீதா? ஷர்லன், இந்த வீட்டு சின்ன மருமக கிட்ட இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி வை. நீ எங்க வீட்டு பெரியவங்க கிட்ட இப்படி பேசலாம்னா அப்ப நான் நிச்சயமா உங்ககிட்ட இப்படி பேசலாம். மஹிரா, கரண், நமக்கு இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. என்கிட்ட இப்படி எல்லாம் ஃபைட் பண்ணாது. நான் அப்பவே சொல்லிட்டேன், நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. மாம், இவன் என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறா பாத்தீங்களா? இப்படி எல்லாம் பேசி மிஸ்பிஹேவ் பண்றான் என்கிட்ட. நீங்க தான் சொன்னீங்கல்ல இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு. ஆனா இருந்தாலும் நான் இவனை கல்யாணம் பண்ணேன். அட்லீஸ்ட் கேளுங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு. இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. கரீனா ஆண்டி எங்க? ஆண்டி, ஆண்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்கல்ல நீ கரணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ நான் சரின்னு சொன்னேன்ல, அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் எல்லாருக்கிட்டையும் நான் அதை சொல்றேன். அன்னைக்கு பிரீதா நோட்டீஸ் அனுப்புனால அலுமினிக்கு ஒருவேளை அவளுக்கு அலுமினி கொடுக்கலாட்டி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண வைப்பேன்னு சொன்னா, மொத்த குடும்பத்தையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொன்னல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, பிரீதா எந்த நோட்டீஸையும் அனுப்பல. அவ எந்த நோட்டீஸையும் அனுப்பலன்னு நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது? என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ என்ன பண்றா, எதுக்கு பண்றா, எப்ப பண்ணுவா, எல்லாமே. அவ என்ன எப்ப பண்ணுவான்றது எனக்கு எல்லாம் தெரியும். என் பொண்ணு பிரீதா என்னைக்கு இதை செய்ய மாட்டா. சரளாண்டி ப்ளீஸ், உங்க பொண்ணை பொய்யா இப்படி பாராட்டுறதை நிறுத்துங்க. அவ என்னெல்லாம் பண்ணா நீங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அட, எப்படி இந்த மாதிரி பொய்ய பாராட்டுறீங்க? இப்படி பண்ணா எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, அசிங்கமாயிடும். அதோட உங்க பொண்ணு என்னெல்லாம் பண்ணான்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். வாய் மூடு. நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல. நான் மஹிரா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்காக குறுக்க வர? நான் உங்ககிட்ட வந்து பேசும்போது நீ அப்ப பேசினா போதும். யாரு என்ன பண்ணாங்கன்னு நீ ஒண்ணு என்கிட்ட சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது யாரு என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன திட்டுறது விடவே மாட்டீங்களா? நான் ஏன் அமைதியா இருக்கணும்? நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? இது ஏன் வீடு. உங்க வீட்டு சண்டை எல்லாமே என்னோட வீட்டுல நடந்துட்டு இருக்கு. நீங்க மறந்துட்டீங்களா? நான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. இங்க இருக்காங்களே, இவங்கெல்லாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்களுக்காக நான் பேசுவேன். ஐம் சாரி சரளா ஆண்டி, நான் உங்ககிட்ட இப்படி பேசிருக்கவே கூடாது. நீங்க ரொம்ப பெரியவங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு மறுபடியும் உங்களோட பொண்ணு எங்க வீட்டு மானத்தை கப்பல் ஏத்திட்டா. அதோட கரீனாத்த, மஹிரா சொல்றதும் கரெக்ட் தானே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கரீனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க மஹிரா கிட்ட கேட்டீங்க. அதுவும் நீங்க எப்ப கேட்டீங்க? பிரீதா நோட்டீஸ் அனுப்புனப்ப. நான் தான் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். பிரீதா இங்க நோட்டீஸ் அனுப்புனா. அதோட கரீனாத்த, மஹிரா சொல்றது கரெக்ட் தானே. நீங்க மஹிரா கிட்ட கரீனா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. அதுவும் எனக்கு கேட்டீங்கன்னு இப்ப நான் சொன்னேனே. அந்த பிரீதா நோட்டீஸ் அனுப்புனப்ப அதோட மஹிராவும் சரின்னு சொன்னால. அது மட்டும் இல்லாம மஹிரா எதுக்கு ஒத்துக்கிட்டா தெரியுமா? அவ கரனுடைய கரண் லூத்ராவுடைய மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சா, அவ்வளவுதான். அதான் ஓகே சொன்னா. நீ இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பிரீதா என்னைக்கு இந்த மாதிரி செய்யவே மாட்டா. அவ இந்த குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறா தெரியுமா? அவ என்ன எவ்வளவு நேசிக்கிறா, என் மாமியாரை எவ்வளவு நேசிக்கிறா, அந்த குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறாளோ அதே மாதிரிதான் இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவ நேசிக்கிறா. அவ எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாளோ அதே மரியாதையை இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அவ கொடுக்கறா. இப்ப நான் சொல்ல போறது நல்லா கேட்டுக்க. பிரீதாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மீறி பேசின நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன இல்லைனானு என்ன பண்ணுவீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைப்பா. உங்களுக்கு உங்க பொண்ணுங்களை பத்தி எதுவும் தெரியாது. பொண்ணு தெரியுமா? முகத்தை மறைச்சிட்டு அவ கரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, உங்க பொண்ணு கரனுடைய கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண மட்டும்தான் இங்க வந்திருக்கா. பெருசா தெரியுமா? நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். எனக்கு தெரியாதுதான். அவ கரணை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு தெரியாது.
ஆனா நீ என்ன செய்ய போறேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. எல்லாருக்கும் அது தெரியணுமா? அவ முகத்தை மறைச்சுக்கிட்டு ஏன் கரண கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்ன அவளுக்கு எல்லாம் தெரியும். மகிராவும் நீ சேர்ந்துகிட்டு பண்ண என்ன 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 பண்ணிருந்தோம்? எது வேணா உங்க இஷ்டத்துக்கு யாரு மேல வேணாலும் நீங்க பிசா பழி போட்டுருவீங்களா? என்ன நானும் அவ்வளவு என்ன என்ன சொல்லுங்க. நாங்க நாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையே தொல்லை பண்றீங்க. இந்த பையன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணா. அப்போ எல்லாரும் இருந்தாங்க, பிரஸ் எல்லாருமே இதை கவர் பண்ணாங்க. அப்படின்னா என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீங்க 2 பேரும் சேர்ந்து இல்ல இல்ல நான் என்னோட உரிமையை தானே கேக்குறேன். நான் என்ன பண்ணேன்? எதுக்காக உங்க பொண்ணுக்காக இங்க நின்னு அப்போ இருந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல? அவ எப்பேற்பட்டவன் உங்களுக்கு தெரியும்ல? வாய மூடு. இல்ல வாய மூடுன்னு சொன்னேன். எதுக்காக நான் வாய மூடு? என் பொண்ணை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசாத. பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். உங்க பொண்ணுக்கு எதிராக எல்லாத்தையும் நான் பேசுவேன். ஏன் நான் எதுவும் பேசக்கூடாதா? சொல்லுங்க, நான் எதுவும் பேசக்கூடாதா? உங்க பொண்ணு ரொம்ப நல்லவல்ல. எங்க பிரீதா எங்க போயிருக்கணும் உங்க யாருக்காவது தெரியுமா? எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ பிரீதா கூப்பிடுங்க. பிரீதா இங்க வா, வெளியே வா. நீங்களும் கூப்பிடுங்க. இல்ல, பிரீதா எங்கன்றது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு கூட தெரியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, அவ ஓடி போயிட்டா. அவளோட காதலனோட ஓடி போயிட்டா. பிரீதா பிருத்திவி கூட ஓடி போயிட்டா. ஜானகி ஆண்டி அனுப்பின ஜிபிஎஸ் படி இதுதான் கரெக்டான இடம். இதை வச்சு பார்க்கும்போது கரெக்டா தான் வந்திருக்கும் போல இருக்க. ஓ மை காட், இப்போ நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். இவனுங்க கண்ணில் படாம எப்படியாவது உள்ள போயிடணுமே. நான் எப்படி எங்க பரிஸ்ருதி, நீ லைஃப்ல மிகப்பெரிய ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருக்க. ஆனா இன்னைக்கும் அதே மாதிரி பெரிய ஸ்டண்ட் பண்ணணும். மெகா ஸ்டண்ட் பண்ணி என் அக்காவை காப்பாத்தி ஆகணும். கடவுளே ப்ளீஸ் எனக்கு துணையா இருங்க. எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணு அடிச்சிருப்ப. இங்க வா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மாஹிராவை அடிச்சிருப்ப? ஆமா, நான் அவளை அடிச்சேன்டா. ஏன்னா இவன் என் பொண்ணு பிரீத்தாவை தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா. அவ பேசினது நீங்க எல்லாரும் அமைதியா நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிரீத்தா என்னோட பொண்ணு மட்டும் இல்ல, இந்த வீட்டோட மருமக. எங்க இருந்தோ வந்த மஹீரா என் பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பா. அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? விட்டா நான் இன்னும் அரைஞ்சிருவேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ சரலாம். உன்னோட மக இந்த வீட்டோட மருமக இல்ல, புரியுதா? இல்ல, அவ இந்த வீட்டோட மருமக. அவளுக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்லிட்டு இருந்த ஷர்லின்? அவ இங்க வந்தது கரனோட கல்யாணத்தை பார்க்கதானே? நீ சொன்னது கரெக்ட் தான். இப்ப நீ என்ன சொன்ன? அவ கரனோட கல்யாணத்தை தான் பார்க்க வந்தா, ஆனா ஏமாத்தி முகத்தை மறைச்சுக்கிட்டு கரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல வந்த. அன்னைக்கு பிரீதாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது இதே கரண் அந்த வீட்டுக்கு வந்தா.
இவன் முகத்தை மறைச்சுக்கிட்டு அன்னைக்கு பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.